சம்மந்தப்பட்ட அந்த ஓம்ன்ற வார்த்தையை வச்சு ஏதாச்சும் எவ்வளோ நேரம் பேசினா நீங்களாம் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்கலன்னா தயவு செஞ்சு சப்டைட்டிலோட யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வெளியில் இருக்கக்கூடிய சுத்தம், அந்த வெளியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எல்லாருக்குமே கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. எல்லாருக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய சில பேர் வீட்டிலலாம் விக்கிரம் வச்செல்லாம் பூஜைலாம் பண்ணுவாங்க. ஆனால் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா உட்காருவதற்குன்னு கண்டிப்பாக ஒரு இடம் கிடைக்கும். தொடர்ச்சியாக ஒரே இடத்துல உட்காந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிசம் உருவாகுது. அதை பற்றி நம்மளுடைய ப்ரிசெப்டர்ஸும் ட்ரெயினர்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இந்த சுத்திகரிப்பும் இந்த தியானத்தின் மூலமாக கூடிய அந்த வைப்ரேட்டரி ஃபோர்ஸும் இந்த ப்ரேயர் மூலமாக கனெக்ட் ஆகிறதும் தான் வெளியில் இருக்கக்கூடிய சுத்தத்தை உள்ளே கொண்டு போய், வெளியில் இருக்கக்கூடிய கடவுள் மாதிரியே நம்ம இதயத்துலேயும் ஒரு கடவுள் இருக்கார். அந்த கடவுளுக்கு தேவையான இடத்தை நம்ம சுத்தமாக வைத்து, இதயம் ஒரு கோயில்னு பாட்டெலாம் அந்த காலத்தில் வந்துருக்கு, நம்மளாம் கேட்டிருக்கோம், திரைப்பட பாடல்கள்லாம். தெரிஞ்சோ தெரியாமையோ நிறையா பேர் இதயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, எந்த லைனில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இதயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. இந்த இதயத்தில் கடவுள் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கடவுள் இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கார். அந்த இடத்த அப்படின்னா நம்ம எவ்வளோ புனிதமாக வச்சுருக்கணும். நம்ம வீட்டிலேயே சின்ன வயசில் வளரும்போது பூஜை ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நார்மலாக, ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு சுத்தமாக ஒரு விளக்கேற்றி வச்சு, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள். ஆனால் ஒர்ஷிப் பிளேஸுன்னு நம்ம வீட்டில் அநேகமாக எல்லாருமே ஒரு இடத்த வச்சுருப்போம். அதோட ஒரு உயர்ந்த ஒர்ஷிப் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட். இதனால தான் பார்த்தீங்கன்னா பியூரிட்டி வீவ்ஸ் டெஸ்டினின்னு சொல்கிறாங்க.